ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையாள். இன்னைக்கு நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் பூவே உனக்காக. 1996 விக்ரமன் சார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் இசை கொடுத்துருந்தாங்க. இந்த படம் தாங்க நம்ம விஜய் சாருக்கு அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச படம்னு சொல்லலாம். ஒரு அழகான காதல் படம் ப்ளஸ் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற ஒரு காதல் படமாகவும் அதில் நிறைய காமெடி, நிறைய சென்டிமெண்டல் விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி கலந்து இந்த படம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான படங்க. வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். படத்தோட ஹீரோ நம்ம விஜய் சார் ராஜாங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. சங்கீதா மேடம் பிரியதர்ஷினிங்கிற கேரக்டர்லையும், அஞ்சு அரவிந்த் மேடம் நந்தினிங்கிற கேரக்டர்லையும் பண்ணியிருப்பாங்க. நாகேஷ் சார் ஸ்டீஃபனாகவும், சார்லி சார் கோபியாகவும், மலேசியா வாசுதேவன் சார் வாசுதேவன்கிற கேரக்டர்லையும், ஜெய்கணேஷ் சார் மோசஸ்ங்கிற கேரக்டர்லையும், நம்பியார் சார் சதாசிவம்ங்கிற கேரக்டர்லையும், மதன்பாப் சார் கதாங்கிற கேரக்டர்லையும் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாட்டில் முரளி சாரும் விஜய் மேடமும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்த எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டுங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஒரு ஹிந்து ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணும் விரும்பி ஊரை விட்டு ஓட போக அந்த ரெண்டு ஃபேமிலியுமே பிரிஞ்சிடுறாங்க. சதாசிவம், அதாவது நம்பியார் சார் ஃபேமிலி ஒன்று, ஸ்டீஃபன்கிறவங்களோட ஃபேமிலி ஒன்று, அதாவது நம்ம நாகேஷ் சார் ஃபேமிலி. இப்போது இந்த ஓடி போன இவங்க ரெண்டு பேரோட பையன் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க இவங்க வீடுகளுக்கு, தாத்தா அவங்களுக்கு. அதாவது தான் வந்து ஊருக்கு வரப்போகிறதா எழுதியிருக்காங்க. இதை கேட்டு பெரியவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க பசங்க வந்து விரும்பலை, அதை வந்து அந்த பையன் வர்றதை விரும்பலை. இப்போ தான் கட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம விஜய் சார் வர்றாங்க. பஸ்ஸில் வரும்போதே ஒரு சூப்பர் சாங்கோட தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அருமையாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம விஜய் சார் வந்து. சார்லி சார் விஜய் சார் கூட்டணியில் வந்த காமெடி வந்து இந்த படத்தில் மாசாக தான் இருக்குங்க. அவ்வளோ சிரித்து சிரித்து வயிறே வலிச்சு போகும், அந்த மாதிரி இருக்குங்க. ஊருக்கு வந்ததுமேவும் ரெண்டு பேர் வீட்லேயும் விஜய் சாரை அதாவது ராஜா கேரக்டரை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் அந்த ஊர்லேயே வந்து ஒரு பாடகர் இருப்பார். அவங்க தான் மீசை முருகேசன் கேரக்டர் அறிமுகமாகறாங்க. வெள்ளைங்கிரி அங்கிள்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டர் பேரை. அவங்க வந்து பாட்டு பாட ஆரம்பித்தாவே ஊரில் இருக்கவங்க எல்லோரும் கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர். அவர் ஐஸ் வச்சு அவங்க வீட்டில் ஒரு வாடகைக்கு ஒரு போர்ஷனில் இவங்க ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ராஜாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவர் ஸ்வீட் கொடுக்க போகிறாரு. அப்போ ஜெய்கணேஷ், அதாவது மோசஸ் கேரக்டர் வந்து அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அடுத்து அவர் இன்னொரு தாத்தா வீட்டுக்கு போகும்போது மலேசியா வாசுதேவன் சார் வாசுதேவன் கேரக்டர் அவங்களும் இன்சல்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ரெண்டு பேருமே ராஜாவை ஏற்றுக்கிடலை. ஆனால் இந்த தாத்தா பாட்டிக ரெண்டு பேருமே எல்லாருமே தனித்தனியாக போய் ராஜாவை தனிப்பட்ட முறையில் விஷ் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது ராஜா மேலே. இப்போது ரெண்டு வீட்டு பாட்டிகளும் என்ன செய்கிறாங்க, ராஜாவுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் முடிச்சிடணும் இவங்க வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் முடிச்சிடணுன்னு அவங்க அம்மா வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ராஜாவுக்கு இதில் எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியாமல் கோபியும் ராஜாவும் சேர்ந்து ராஜாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு பேர் கூட நிம்மின்னு சொல்லி பொய் சொல்லி வைக்கிறாங்க. இப்போது நிம்மிங்கிற கேரக்டரை உருவாக்குனனால ராஜாவும் கோபியும் சேர்ந்து தானாகவே லெட்டர் எழுதி அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறதே வேலையாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் இவங்க லெட்டர் போஸ்ட் பண்ண போகும்போது ஒரு பையன் ஓடி வந்து சொல்லுவான் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் இவங்களுக்கே ஷாக் ஆயிரும். அது எப்படி நம்ம உருவாக்குன ஒய்ஃப் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கள பார்க்க ஓடுவாங்க. அங்கே பார்த்தா நம்ம சங்கீதா மேடம் கேரக்டர், அதாவது பிரியதர்ஷினி வந்து அறிமுகமாகறாங்க. தான் ராஜாவோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ராஜா வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் பேசுகிறாரு. அப்புறம் எல்லாம் சொல்லி சரி பண்ணி ஆமாம் இவங்க தான் ஒய்ஃபுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்கன்னே தெரியாமல் இருக்காங்க. பிரியதர்ஷினி கேரக்டர் வந்து ராஜாவை ஒரு வழி பண்ணுவாங்க, எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. அவர் ராஜாவும் அவங்கள வம்புக்குன்னே இழுத்து அவங்கள கீழே விழு வச்சு காலெல்லாம் ஒடிகிற மாதிரி பண்ணிடுவார். ஆனால் அவங்களுக்கு லைட்டாக தான் அடிபட்டிருக்கும், அவங்க கால் ஒடிஞ்ச மாதிரி ஆக்ட் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு ஜாலியாக போய்கிட்டே இருக்கும் ஒரு சீன் பை சீன் வந்து. இதுக்கு நடுவில் சார்லி சாரோட ஜோக் வேறு பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அருமையாக மூவ் ஆகிட்டே இருக்கும் படம். ஆனால் ராஜாவுக்கு பிரியதர்ஷினி எதுக்காக இப்படி தன்னோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்கங்கிறதே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணி அவங்கள மிரட்டுற மாதிரி மிரட்டி அவங்க வந்து கடைசியாக எதனால் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க ஓடிப்போன அந்த கப்பலுக்கு வந்து பையன் கிடையாது, பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான், அது நான் தான் சொல்லுவாங்க. எனக்கே இந்த குடும்பத்தை சேர்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப நீ யாருன்னே தெரியாது, ஆனால் நீ எதுக்கு எங்கள் குடும்பத்தை சேர்க்க வந்திருக்கன்னு கேட்க போக தான் ராஜா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார்.
ராஜா ஒரு அனாதைனோ அவர் நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கி வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் தங்கியிருந்த மேன்ஷன் பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த மலேசியா வாசுதேவன், அதாவது வாசுதேவனோட கேரக்டரோட பொண்ணு அங்கே தான் தங்கி படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் நந்தினி. அவங்க வந்து அங்கே ஹாஸ்டலில் பாட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து இவர் எதேச்சியாக பாத்ரூம்லேருந்து பாட போக அதை கேட்டு நந்தினி வந்து அதே பாட்டை கித்தாரில் வாசிப்பாங்க. அப்போது நம்ம ராஜா கேரக்டர் வந்து ஓடி வந்து யார் அந்த கித்தார் வாசிக்கிறதுன்னு பார்க்கும்போது அவங்களோட கண்ணை மட்டும் பார்ப்பாரு. ஹாஸ்டலுக்குள்ளேருந்து பார்க்குற கண்ணை மட்டும் பார்ப்பாரு. அப்புறம் ஒரு நாள் வெளியில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது எங்கேருந்தோ அவர் பாடின பாட்டே கேட்கும். அப்போ ஓடி வந்து பார்க்கும்போது நந்தினி வந்து அவங்க காலேஜ் காம்படிஷனில் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நந்தினியை வந்து ஃபேஸ் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. நந்தினியை விரும்பவும் ஆரம்பிக்கிறாரு ராஜா. இப்போ மேன்சனில் ரூமில் தங்கியிருக்கும்போது ரெண்டே கொடுக்க முடியாமல் நம்ம ராஜாவும் கோபியும் கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அந்த கதாங்கிற கேரக்டர் அறிமுகம் ஆகுது. நம்ம மதன் பாப் சார் அவரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டாக அவங்க ரூமில் தங்க வச்சு அவர்கிட்டருந்து காசை வாங்கி ரெண்ட் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது. இப்போ நந்தினி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகுறாங்க. அதாவது அவரோட ஷர்ட் அங்கே பறந்து போய் விழுந்தப்போ கூட அந்த ஷர்ட்டில் ஓட்டை இருக்கிறதுல எம்ப்ராய்டரி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது ராஜா வந்து நந்தினியை ரொம்ப விரும்ப ஆரம்பிப்பார். ஒரு நாள் ராஜாவுக்கு வேலை கிடச்சிருது. அப்போ எல்லாருக்கும் இந்த தட்டு கடையில் வச்சு ட்ரீட் கொடுத்துட்ருப்பார். அப்போ நந்தினி அந்த பக்கம் போகும்போது நானும் இதே கடையிலே சாப்பிட்றேன், நீங்களே இங்கே சாப்பிடும்போது நான் சாப்பிட மாட்டேனான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லவும் இவர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி பர்த்டே பார்ட்டிக்கு நான் வர முடியும்னு சொல்லும்போது எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் தான் எனக்கு சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உடனே இவர் ரொம்ப ஆசையாக அந்த பார்ட்டிக்கு போவார். அங்கே போனவுடனே நந்தினி வந்து லாரன்ஸுங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு இவரை தான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லிடுவாங்க. அதாவது லாரன்ஸ் வந்து நம்ம நம்பியார் சதாசிவம் ஃபேமிலியில் ஒரு பையன். ஸோ இப்போ திருப்பி அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கனால இவங்க லவ் சேருமாங்கிறதுங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. இப்போது விஜய் சார், அதாவது ராஜா கேரக்டருக்கு ரொம்ப ஷாக். நந்தினி இப்படி சொல்லவும் ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்கார். மேன்சன்லேயும் ரொம்ப சோகமாகவே இருக்கார். இப்போ திடீர்னு ஒரு நாள் லாரன்ஸும் நந்தினியும் மேன்சனுக்கு வந்து ராஜாவை பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேர் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட போகிறோம், நீங்கள் தான் வந்து சாட்சி கையெழுத்து போடணுன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் 2 பேர் ரொம்ப பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, எதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது அவங்களோட வீட்டில் நடந்த இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கல்யாணம் முடிக்க வேண்டாம், நான் வந்து இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்பி அவங்களோட பேரங்கிற பேரில் இவங்கக்கிட்ட வந்திருக்காரு. இப்போ இதை சொல்லி முடிக்கவுமே நிர்மலா, அதாவது பிரியதர்ஷினி கேரக்டருக்கு இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. தானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போது பாட்டிகளை 2 பேரையும் ஒரு சேலை வாங்குகிற இடத்துல தள்ளுபடி விஷயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒன்றா இருந்தால் எவ்வளோ தூரம் பெனிஃபிட்டுங்கிறதெல்லாம் புரிய வைக்கிறாரு நம்ம ராஜா கேரக்டர். அது மாதிரி தாத்தா கேரக்டர் நம்பியார் சாரையும் நம்ம நாகேஷ் சாரையும் ஒரு வண்டி ரிப்பேர் ஆன இடத்துல பெட்ரோல் அவங்ககிட்டருந்து இவங்ககிட்ட வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி விட்டு அவங்கள சேர்த்து விட்றாரு. இப்படி எல்லாரையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆக்கிட்டே வர்றாரு நம்ம ராஜா கேரக்டர். இப்போ அவங்க ஊரில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். அப்போ வந்து விஜி மேடமும் நம்ம முரளி சாரும் சேர்ந்து ஒரு சாங் வரும். அந்த சாங்லேயே நிறைய இவங்க வீட்டு சந்தோஷமான நிகழ்வுகளை நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அந்த பாட்டு முடியவுமே லாரன்ஸும் நந்தினியும் வந்து வசமாக மாட்டிக்கிடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு இடத்துல தனியாக மீட் பண்ண போக 2 வீட்லேயுமே பயங்கரமாக பிரச்சனை ஆயிரும். நந்தினி இவங்க அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. லாரன்ஸுக்கும் அங்கே அடி விழுகும். அப்போ அவங்க 2 பேர் வீட்லேயும் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வரப்போகிறோம் ஹிந்து மாப்பிள்ளையாக தான் இருக்கணும், எனக்கு வரப்போகிற கிறிஸ்டின் பொண்ணாக தான் இருக்கணும்னு அவங்க வீட்டில் அப்படி சொல்லவும் மறுநாள் பார்த்தா 2 பேருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு நினச்சிருவாங்க. இவங்க 2 பேருமே கன்னு அடியாளுகள் மூலமாக ஊரெல்லாம் தேடுவாங்க. அப்போ ஒரு காரில் வந்து இறங்குவார் நம்ம ராஜா கேரக்டர். ராஜா வந்து நீ காரை விட்டு இறங்கி வர சொல்லும்போது பார்த்தா அவங்க வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இவருக்கு ஒரே ஷாக்காக இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. லாரன்ஸ் வந்து பூநூல் போட்டு வந்து இறங்குவார். இப்போ நம்ம ராஜா கேரக்டர் சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஹிந்து மாப்பிள்ளை தானே வேணும்னு சொன்னீங்க, இப்போ மாப்பிள்ளை ஹிந்து, உங்கள் பொண்ணு கிறிஸ்டியன்னு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் சொல்லுவாங்க,
இப்போ உங்களுக்கு வந்து ஹிந்து மாப்பிள்ளை தானே வேணும்னு சொன்னீங்க, மாப்பிள்ளை ஹிந்து, பொண்ணு இப்போ கிறிஸ்டின், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே ஷாக்காகி நிற்பாங்க. அப்போ இந்த அவங்க அப்பா, அதாவது நம்பியாரும் நாகேஷ் சாரும் சேர்ந்து வந்து சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் இப்போ செயின் மாற்றிக்கிறோம். அதாவது அவர் சிலுவையை இவர் கழுத்தில் போட்டுருவார், இவர் அந்த ருத்ராட்ச கொட்டையை அவர் கழுத்தில் போட்டு, இப்போ நாங்களும் ஹிந்து, அப்போ நீ மட்டும் எப்படி நடுவில் கிறிஸ்டியனாகவும் ஹிந்துவாகவும் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் பேசுவாங்க. அப்போது ராஜா வந்து நிறைய எடுத்து சொல்லுவார், மனுஷராக வாழ்கிறது தான் வாழ்க்கை, மதங்கள்லாம் மனுஷர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது, அதை வந்து இந்த மாதிரி இதில் பார்க்காதீங்க, காதல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, மதங்கள் வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல ஒருத்தர் இந்த இதை கும்பிட்றாங்க அதை கும்பிட்றாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் காதல் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன உயிரினத்தில் கூட இருக்குங்கிறத அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவாங்க அந்த இடத்துல டயலாக்கு. கடைசியாக இவங்க 2 பேரும் சமாதானமாகி ஃபேமிலி ஒன்று சேர்ந்துருவாங்க, கல்யாணமும் ரெடி பண்ணிடுவாங்க. இந்து முறைப்படியும் கல்யாணம் நடக்கும், கிறிஸ்டியன் முறைப்படியும் கல்யாணம் நடக்கும். அப்போ கூட இந்த சாங் வரும், ஆனந்தம் ஆனந்தம் பாடுன்னு விஜய் சார் பாடுவார். இப்போ இந்த பாட்டு முடியும் போதே அவங்க ஓடிப்போன அவங்க வீட்டு பிள்ளைங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவொடனே அவங்க சொல்கிறது, எங்களுக்கு பையன் கிடையாது, எங்களுக்கு பொண்ணு தான் சொல்ல போக நிர்மலா தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அது யாருன்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இவங்க வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசி வந்து நிர்மலாவுக்கு ராஜாவை கல்யாணம் முடிச்சு வச்சு அவரை நம்ம பேரனாவே ஏற்றுக்கிடுவோன்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணிவிட்டு ராஜாட்ட நந்தினியை பேச விடுவாங்க. ஆனால் ராஜா நந்தினிகிட்ட நேரடியாகவே சொல்லிடுவார், எனக்கு வந்து ஏற்கனவே நான் லவ் பண்ணேன், ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் என் லைஃப்பில் லவ்ங்கிறது கிடையாது, நான் அவங்கள நினச்சிட்டே இருக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிடுவார். நந்தினியை எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் அவர் சோகமாக இருக்கும் அந்த முடிவு. அதுக்கான ஒரு டயலாகும் அங்கே சொல்லுவாங்க, இந்த முடிவு வந்து உங்களுக்கு வேணால் சோகமாக இருக்கலாம், அது வந்து எனக்கு சுகமாக தான் இருக்குதுன்னு ராஜா கேரக்டர் சொல்லிவிட்டு அப்படியே பேக் எடுத்து அவங்க போட்டுட்டு நந்தினி கேரக்டரை பார்த்து குட் பைன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புற மாதிரி போடுவாங்க. அப்போ கூட அந்த சாங் தான் திருப்பி பேக்ரவுண்டில் வரும். நம்மளுக்கே ஒரு மாதிரி கனமாக இருக்கும் மனசு அந்த டைமு. ஒரு சோகமான முடிவு தான், ஆனால் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, ரொம்ப சிரிச்சிட்டு நம்ம ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு படங்க. இந்த படத்தை எல்லாருமே எப்படியும் நிறைய தடவை பார்த்துருப்போம், அதில் மாற்றமே இல்லைன்னு தான் சொல்லணும். இத்தோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோடில் இன்னொரு படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.